எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார், அதிகமாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இது எப்படின்னா, இது ஏன் கேட்குறாங்க தம்பி அப்படின்னு இல்லாமல், இது எனக்கு அவாய்ட் பண்ணணும்னு நிறைய நேரத்தில் நினைப்பேன். ஆனால் இது என்னோட ட்ராவல் ஆகிட்டே இருக்கு தம்பி அப்படின்னா ஒரு கொஸ்டின் என்ன சார்? அது நீங்களே உங்க மனசுலயே இருக்கிற கேள்விதான். ஏன் சார் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க? இப்போ நூறுசாமி பண்ணதுக்கும் சரி, சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ணதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு படம் பண்ண ஒருத்தருடைய இப்படி அப்பழுக்கு இல்லாத ஒரு பொண்ணுடைய, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பொண்ணுடைய லைஃப்பை படத்து கதை சினிமாவில் சொல்லணும்னா சொல்லி தான் நான் சினிமாவுக்கு தட் இஸ் பூ. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் அந்த நாக்கை வெட்டிக்கிறது இருக்குல்ல சார், அந்த பாயிண்ட்ல இருந்து யோசிக்கணும். ஏன்னா அவன் நினைச்சதான் உண்மை சொல்லியிருந்திருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன் சார் இப்படி ஒரு அது நிறைய இருந்ததுங்களா? நிறைய கிளைமேக்ஸ் ஏதாவது யோசிச்சிருந்ததுங்களா? வேற கிளைமேக்ஸ் இருந்தது. நாக்கை கட் பண்ணிக்க போற வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆனால் அதுக்கப்புறம் இப்படி நிஜமாவே கட் பண்ணிக்கிட்டா இந்த படம் ரொம்ப நாளைக்கு பேசப்படும். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் நின்றோம், மனசை உலுக்கிறோம். பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, சிவப்பு மஞ்சள் பச்சையாக தான். இன்னும் கூட சிவப்பு மஞ்சள் பச்சையில் இன்னும் என்ன சொல்ல ஒரு ஸ்டன்னிங் கிளைமேக்ஸ் இருந்தது. அது somehow I missed that. பூல வந்து அந்த பொண்ணு கடைசி அழுவாங்க, பார்வதி அழுவாங்க. அதையுமே அந்த பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு அவர் கிடைக்கலையன்றதுக்காக அந்த பெண் கண்கள் காண மாட்டாங்க, அவருக்கு வந்த லைஃப் சரியா அமையலையேன்னு. சரி, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. சரி சார், நீங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியோட ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய கேமராமேன், ஒரு பெரிய லிரிக் ரைட்டர் என்னை கூப்பிட்டு, தயவு செய்து ஃபஸ்ட்டு சாங் அந்த சாங்கை எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற ஒரு பொண்ணு எதுக்கு வந்து தன்னுடைய மாமன் பையனை தன்னோட லவ்வை நினச்சி பார்க்கணும்? நான் நல்லா தாண்டா இருக்கேன், இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ நல்லா இல்லாமல் போயிட்டேடா அப்படிங்கிற அழுகையில் அந்த செல்ஃப்லெஸ்னஸ் வேணும் அப்படின்னா அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்கிறது சொல்லணும். அந்த பொண்ணோட லைஃபே சொல்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அழுகையில் என்ன இருக்கணும், நானும் கேட்டு போயிட்டேன், நீயும் கேட்டு போயிட்டேன், என்னடா வாழ்க்கைன்னு அழுகு. ஆதன்சிமனில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட 100 சாமியில இருந்து ஒரு 5 சாமி நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அழகான 100 சாமி டீம் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஓவராலாக நான் சொல்லிடுறேன், ஏன்னா தனித்தனியாக இன்ட்ரோ உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் பரிச்சயமானவங்க. அப்படின்னா குறிப்பாக த லெஜண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் சசி சார், வணக்கம். வணக்கம் சார். உங்கள்கிட்ட இருந்து நான் வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போதான் எங்களுக்கு ட்ரெய்லர் காமிச்சாங்க. நான் இங்கே உட்காந்துருக்க, நாங்கள் சாமி கிடையாது. 100 சாமிங்கிறது நீங்கள் உங்களை மாதிரி ஆடியன்ஸ் தான் சார். எங்களுக்கு பக்தர்களாக இருக்கும். இதுதான் கேப்டனோட இது ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்க சார். அண்ட் இதுதான் நீங்கள் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாம். சார், இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன் சார். இந்த 20 வயசில் உங்களுக்குலாம் ஒரு நாள்ன்றது ஒரே நாள் தான். ஆனால் எங்களுக்குலாம் ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம் மாதிரி அப்படின்னு. சரி, எப்படி சார் இந்த யோசனை, இந்த கிரியேட்டிவிட்டி? ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளார ஏதாவது ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா அங்கேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி சார்? எனக்கு மேடம்கிட்டயோ இல்லை உங்கள்கிட்டயெல்லாம் கேட்கும் பொழுது ஃபேமிலியில் இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குமா சார்? எப்படி இருந்து இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது தான். உண்மைக்கு ஒரு அழகு இருக்குது, உண்மைக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த வார்த்தைங்கிறது உண்மையான ஒரு மனுஷன் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. ஒரு கோ டைரக்டர் ஒரு 28-30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி ஆகணும், தம்பிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, அடுத்து என்ன லைஃப்னு தெரியல, கதை எங்கே பிச் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படி அந்த மாதிரி கட்டத்தில் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்கிறாரு. அவர் கதை சொல்லி முடித்தோன்னா அவர் வந்து, நாளைக்கு பார்க்கலாம், நான் சொல்கிறேன், ஒரு நாள் விடுங்க, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு வெளியே வந்துட்டு என்கிட்ட சொன்ன வார்த்தை அது. ஓகே, ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாள்னு சொல்கிறாங்க. 20 வயசில் ஒரு நாளுங்கிறது ஒரு நாள் தான், ஆனால் 40 வயசில் ஒரு நாளுங்கிறது ஒரு வருஷங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெயின்ஃபுல்லாக ஒரு 30-30+ இருக்கிற கோ டைரக்டருடைய வார்த்தை அது. அதை தான் இங்கே நான் சினிமாவை பண்ணியிருக்கேன், இந்த சினிமாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அவருடைய பெர்மிஷனோட தேங்க்ஸ் கார்டில் பொன்னுசாமின்னு பேர் வரும். இப்போ டைரக்டர் அவர். ஓகே, டாக்குமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்காரு, நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. சூப்பர் சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். ஆனால் நீங்கள் இப்போ டீம் என்கிட்ட சொன்னாங்க, சார்ட்டு வந்து பூலேருந்து ஆரம்பித்து 1947 கொண்டு போயிடாதீங்கடா அப்படின்னு. சார், அதிகமாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி
இது எப்படின்னா இது ஏன் கேட்குறாங்க தம்பி அப்படின்னு இல்லாமல் இது எனக்கு அவாய்ட் பண்ணணும்னு நிறைய நேரத்தில் நினைப்பேன். ஆனால் இது என்னோட ட்ராவல் ஆகிட்டே இருக்கு தம்பி அப்படின்னா ஒரு கொஸ்டின் என்ன சார்? ஓ அது நீங்களே உங்கள் மனசுலயே இருக்கிற கேள்வி தான். ஏன் சார் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி. அது நியாயமான கேள்வி தான். நான் அதை ரெக்டிஃபை பண்ணணும். நான் ஏன்னா நான் ஒரு நல்ல கிரியேட்டராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா இந்த விஷயத்தை, இந்த கேரக்டரை இப்போ நூறுசாமி பண்ணதுக்கும் சரி, சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ணதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு படம் பண்ண ஒருத்தருடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதில் இருக்கணும். அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு சின்ன நெகிழ்வு வரணும், சின்னதாக ஒரு சேஞ்ச் வரணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நம்ம படம் பண்ணுறோம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை உலகத்துக்கு சொல்லணுண்டா, இப்படி அப்பழுக்கு இல்லாத ஒரு பொண்ணுடைய, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பொண்ணுடைய லைஃப்பை கதை சினிமாவில் சொல்லணுன்னா சொல்லி தான் நான் சினிமாவுக்கு தட் இஸ் ப்ரூவ். எப்படி ஒரு பொண்ணால் இப்படி இருக்க முடியும், எதிர்பார்ப்பே இல்லாமல் எப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியும், இந்த பொண்ணை சொல்லணும்டா அப்படிங்க சினிமாவில் சொல்லணும்னா சொல்லி நான் ப்ரூவ் பண்ணேன். இப்படி என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்பஸ் இருக்குது. சரி, அப்படின்னு ஒரு நல்ல பர்பஸ்க்காக படம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நான் அதிகமான படம் பண்ணணும்ல, அதுதானே நியாயம். ஆமாம், அதுதானே நியாயம். ஸோ நான் தப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்து நான் என் போக்கில் இருந்துகிட்ருக்கேன். நான் மாற்றிக்கிறேன். இல்லை சார், அந்த உலகம் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு, ஏன்னா நீங்கள் ஒரு கேரக்டர் ரீட் பண்ணுறீங்களே, அதுக்கான டைம் தான் இது. இல்லை, தட்ஸ் லிட்டில் வை. சி, இது இல்லாமையே மணி சார் வந்து சீக்கிரம் படம் பண்ணுறாரு, வெற்றிமாறன் பண்ணுறாரு, ரஞ்சித் பண்ணுறாங்க, மாரி செல்வராஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. Why can't I? So something lacking in me. Okay. Something is lacking. சார் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் வேற சார். ஏன்னா 2-3 இன்டர்வியூவில் நான் அப்சர்வ் பண்ணும்பொழுது தான் மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அது பிள்ளைகள்னு சொல்ல முடியாது சார், இதை மாற்றிக்கணுன்றதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே, அது இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தும் அது பெருந்தன்மையாக தான் சார் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ சீக்கிரமாக நாங்களும் பார்ப்போம் சார் அந்த ரேஸில். அடுத்தடுத்து இப்போ இந்த படம் முடிஞ்சிட்டு இருக்கு, அடுத்த படம் கமிட் ஆகி இப்போ பூஜை போட்டோம்பா அப்படின்னு நாங்கள் சீக்கிரமாக பார்ப்போம் சார். மேம், உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் உங்கள் வாயால் என் பேரை மட்டும் சொல்லி, என் பேர் முரளி மேம், உங்கள் வாய்ஸில் என் பேரை மட்டும் சொல்லுங்களேன். முரளி. எஸ், இந்த குசேலன் படத்தில் வடிவேல் சார் மேம் சீரியஸா அதுதான் உங்கள் வாய்ஸுக்கு ஒரு பவர் இருக்குது. அதுதான் உங்களை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வைக்கிதுன்னு நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இந்த அப்புச்சி கிராமமாக இருக்கட்டும், கோரிப்பாளையமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்துலேருந்தே உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறோம். ஏன்னா அப்போது நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரீம் கேர்ளாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இன்னும் பரிச்சயமாக இருக்கீங்க அப்படின்றதான். மேம், இந்த லப்பர் பந்துலேருந்து ஒரு 2.0 செகண்ட் இன்னிங்ஸ்ரா எனக்கு அப்படின்றது உங்களுக்கு தோணுதா? அந்த மாதிரி ஆமாம் தோணுது. அது ஒரு அது உண்மைதான். அது ஒரு எனக்கே ஒரு சர்க்கிள். நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டாட்ல இருந்து அப்படி ட்ராவல் பண்ணி எங்கெங்கேயோ போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு அந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது, ஆக்சுவலி என்னோட ஹோம் டவுன் கேரளா இருந்தாலும் நான் மூவி ஃபஸ்ட்டாக நடிச்சது தமிழ் இண்டஸ்ட்ரியில், தமிழ் மூவி தான். ஸோ அந்த டாட்டு மறுபடியும் இங்கே கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு ஒரு ஹோம், ஒரு பேக் டு ஹோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால அது அப்படி சொல்லலாம் கண்டிப்பாக. அண்டு எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் கான்வர்சேஷனில் சொன்னீங்கல்ல ஒரு வயசை பற்றி, அதாவது 20 இயர்ஸில் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு ஒரு இது. இப்போ நான் என்னோட 30s அந்த இதில் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த சர்க்கிள் இப்போ நான் கம்ப்ளீட் இங்கே வந்திருக்கோம். இனிமேல் மறுபடியும் பேக் டு இதில் போகாமல் இங்கே எப்படி நம்ம நல்லா பண்ணலாம், என்ன கதை சூஸ் பண்ணலாம், யாரு கூட ஒர்க் பண்ணலாம், எப்படி பண்ணலாம். ஸோ அதுதான். ஏன்னா இனிமேல் இருக்கிற அந்த இயர்ஸில் வந்து நல்ல நல்ல கேரக்டர்ஸ் கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு ரொம்ப சூஸியாக அந்த டைம் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு மேபி இந்த இனிமே இருக்கிற டைமில் முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப காம்படிட்டிவாக போயிட்டு இருக்குல்ல. டெய்லி ஒவ்வொரு நியூ ஃபேஸ் வராங்க, டேலண்டடான ஆர்டிஸ்ட் வராங்க. அண்ட் இப்போது எதுக்குமே எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம எதுவுமே இல்லைன்னா ஏஐ இருக்கு. ஆமாம், ஸோ அதனால நம்ம வந்து இப்போ காவியாக்கு இன்னும் டைம் இருக்கு, சூஸ் பண்ணலாம். அது இப்போ நான் வந்து அந்த டைம்ல இருக்கும்போது நானும் சூஸ் பண்ணி பண்ணணும்னு வந்தேன். பட் இப்போ எனக்கு அப்படி அந்த ஒரு ஃபியர் இருக்கு. பட் ஸ்டில் தேங்க் காட் எனக்கு கொஞ்சம் நல்லா வருது. அதனால நான் அதில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்கேன். இல்லை, நீங்கள் ஒரு லக்கி சாம்ன்ற இடத்துல நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்படி அந்த 2 அது இப்போ எல்லாரும் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் மூவியெல்லாம் நடிக்கும் போது ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு ஃபேமஸ் டிரெக்டரோட வைஃப்,
அவங்க சொன்னாங்க அந்த பொண்ணுக்கு லைக்கபிலிட்டி இல்லை, அவங்களால கண்டிப்பா ஒரு ஆர்டிஸ்டா இருக்க முடியாது, இந்த படத்துக்கே ஒரு மைனஸ் அவங்க தான் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். ஸோ நிறைய மூவிஸ் ரிஜெக்ஷன், நிறைய மூவிஸ் நான் ஷூட் பண்ணது இன்னும் அந்த பெட்டிக்கு என்ன இதுல இருக்கும், டப்பாக்குள்ள இருக்கு, இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த டைம்ல எல்லாம் அப்படிதான் போனது. லக் இல்ல லைக்கபிலிட்டி இல்ல, அது இல்ல இது இல்ல. ஸோ அதுல இருந்து இப்ப இந்த சர்க்கிள் வரும்போது நீங்க லக்கி சாம்னு எல்லாம் சொல்லும் போது அடாடா இதுக்குதான் இதுதான் அப்படின்றது அந்த ப்ரொடியூசர் மேம் இப்போ பார்த்துருந்தாங்கன்னா இப்போ அவங்க மைண்ட் செட் கண்டிப்பா அவங்க பார்த்திருப்பாங்க கண்டிப்பா. பிகாஸ் லப்பர் பந்து பார்க்காம அவங்களால இருக்க முடியாது. லைக் அதுதான் இப்போ எங்களுக்கு என்னன்னா ஏன் லக்கி சாம்னு சொல்றோம்னா, நாங்க சொன்ன அந்த 2 படங்கள் கூட அந்த டைம்ல நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு படமா தான் இருந்தது. இப்போ லப்பர் பந்தா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், எல்லாமே உங்களோட பிரசன்ஸ் தான் அந்த படம் ஹிட். அதனால இப்பயே நான் சொல்லிடுறேன் சார், 100 சாமி பயங்கரமான ஹிட் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப ஜாலியா நாங்க சொல்லிடுறோம். நிறைய விஷயம் தோணுதா மேம்? ஏன்னா நம்மளோட பிரசன்ஸ் இருக்கக்கூடிய படங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனையும் இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. நீங்க சொல்லும் போதுதான் யோசிக்கும் போது எஸ் கண்டிப்பா அப்படின்னு தோணுது. ஓகே மேம். அப்போ நீங்க இருக்கக்கூடிய நிமிட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமான டைம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பேசுவோம். நீங்க அப்படிதான் லிட்டில் சாம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வித்லவுல தொடங்கி இப்போ 100 சாமி அப்படின்றப்போ எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னொன்னு சசி சாரை பத்தி உங்க 3 பேர்த்தையுமே காமனான ஒரு கொஸ்டின். சார் ரொம்ப கோவப்படுவாரா? அங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இல்ல ஆக்சுவலி I've heard சார் கோவப்படுவாருன்னு, பட் என்கிட்ட அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கிட்ட நெவர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்திருக்கீங்களா? ஓகே சார். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். ஐ எம் திங்கிங் பட் இல்ல ஐ டோன்ட் ரிமெம்பர். இல்ல ஐ சீன் சார் வெரி ஹாப்பி காமா ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கு சார். ஆனால் இவர் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம கேள்வியாக கேட்டோம் சார். அந்த பூ படத்தில் சார் அந்த ரோஜா கூட்டத்தில் எப்படி நாங்களாம் இருந்தோம்னா அவர் ஏன்டா நீங்களாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி அவரை உங்களோட ஜோனுக்குள்ளே கொண்டு வந்தீங்க, இல்லை அவரோட ஜோனுக்குள்ள உங்களை கொண்டு போயிட்டாரா? சார் இஸ் ஸோ ஓப்பன். சார் கூட என்ன கான்வர்சேஷன் வேணாலும் யூ கேன் ஹேவ். ஆக்சுவலி ஐ எம் நாட் ஈவன் ஜோக்கிங். என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி சார் அவரை கூப்பிட்டாரு. வி போத் வென்ட் டு மீட் சார். ஒன் ஃபுல் டே ஐ திங்க்ல he was with sir and he was also like sir இப்போ வர மூவிஸ் பற்றி they both had conversations about international movies. அந்த மாதிரி சார் இஸ் வெரி அப்டேட்டட். சார் கூட கான்வர்சேஷன்ஸ் இப்போ என்கிட்ட இப்போ இந்த ஸ்கிரிப்ட் we were discussing, then he'll ask me about இப்போ today's women, how do they think. So sir கிட்ட it's very easy to அந்த மாதிரி இல்லை. he's very new gen. அந்த மாதிரி தான் கான்வர்சேஷன்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசுவார். சிறப்பு. ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு வித்லவுன்னு ஒரு ப்ராஜெக்ட் எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை இன்னும் நிறைய பேர் வால்பேப்பர் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு இந்த நேரத்தில் 100 சாமின்னு ஒரு படத்தில். ஸோ நம்ம அஜயோட பண்றோம். இந்த அங்கே வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் பேஸ்டான ஒரு படமாக தான் கண்டிப்பாக சார் இருந்தாங்கன்னா அது இருக்கும். அப்படின்றப்போ நீங்க எப்படி இந்த ஜோனுக்குள்ள உங்களை வர வச்சுக்கிட்டீங்க? சார் கூப்பிட்டாரு. சார் ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து மலர்கள் கேட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஸோ சார் அது பார்த்து he had called me for an audition. அதுக்கப்புறம் ஆடிஷன் பண்ணி ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரைட் ஆஃப்டர் தட் வித் லவ் சைன் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. அப்புறம் 100 சாமி ரிலீஸ் ஆனது வாட்டி அது ஆயிருந்ததுன்னா நாங்கள் இப்படி கேட்டிருப்போம், எப்படி மேம் அது கண்டென்ட் ஓரியன்டா இருந்தது, வித்லவில் எப்படி உங்களை பார்த்துட்டு இப்போ உங்க மைண்ட் செட்ல அதான் இருக்கும், ஏன்டா அது ரிலீஸ் ஆனதுனால இதெல்லாம் இருக்கு அப்படின்றது. பட் இதுல நாங்கள் இல்லை என்னவே அது ப்ளஸ் தானே எங்களுக்கு. வித்லவ் பண்ணிட்டு வர்றதுனால இப்போ அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இல்லை இருக்குங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பிராண்டாக தான் இருக்கீங்க சார். உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி அஜய் வரைக்கும் நான் என்ன பிராண்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டாக தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றேன். ஸோ இதில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து? இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறா இதெல்லாம் வந்தீங்க அப்படின்னா அதை விட இங்கே இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அது எனக்கு ஆக்சுவலி அது பற்றி பேச எனக்கு தெரியல. பட் ஃபார் மீ எனக்கு இதில் என்ன இம்பார்ட்டன்ட்டா ஆப்வியஸ்லி டு ஒர்க் வித் சம்மன் லைக் சசி சார் தான் எனக்கு மெயினாக அது தான். ஐ மீன் ஆப்வியஸ்லி ஆஸ் அ மூவி ஐ நோ இட்ஸ் ஃபினாமினல். இன்றைக்கி நாங்கள் வி ஆர் கோயிங் டு வாட்ச். பட் அதை நான் மேமோட கொஞ்சம் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஐ வாஸ் லைக் மைண்ட் ப்ளோன் வாட்சிங் கொஞ்சம் மட்டும் தான் பார்த்துருக்கேன். பட் பியாண்ட் அது ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறது பியாண்ட் தட் எனக்கு த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் இஸ் தட் ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க் வித் இவ்வளோ பெரிய ஒரு டிரெக்டர், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், இவ்வளோ பெரிய லைக் இட்ஸ் அ வெரி பிக் க்ரூ. ஸோ அதில் எனக்கு ரொம்ப லேர்னிங் இருந்துச்சு. ஆக்சுவலி சார் கூட ஒரு 1 day இஃப் யூ ஸ்பெண்ட் ஆன் செட்டு ரொம்ப கற்றுக்கலாம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவர் கோவக்காரர் இல்லைன்றது இந்த இடத்துல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ஓகே பை சார். உங்களோட படங்களோட தாக்கம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா, விஜய் ஆண்டனி சாரை ஊர் பக்கமே அவர் வந்து அனுப்பி வைக்கலாம், நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருந்துட்டு நான் ஊர் பக்கமே போயிடுற அளவுக்கு இது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா எப்படி சார்? அவரு ஏன்னா நான் கம்பேர் பண்றேன்னு இல்லை சார், காப்பி ரணசிங்கம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்களோட படம் வந்து அதில் வந்து அவரோட போர்ஷன் கம்மியாக இருக்கும். இந்த ட்ரெய்லரும் டீசரும் பார்த்துட்டு எல்லாரும் அப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா அது எப்படி சார் பிரேக் பண்ணுறது? படம் பார்த்ததுக்கப்புறம் அதுவாக அவங்க புரிஞ்சுப்பாங்க, அது பிரேக் பண்ணுவோம். கம்பேர் பண்ணுறது அந்த விஷயங்கள் ஏதோ வந்துருமோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே. அது எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை.
கதை கேட்ட பிறகு என்னுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸில் கம்மின்னு தெரியும், பட் ஐ வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஆள் தான். ஒரு நல்ல படம் வரணும் என்னுடைய பேனர்லேருந்து நினைக்கிறேன். அதில் நான் எவ்வளோ நேரம் வரேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலை இல்லை. அப்புறம் இப்போ இந்த ட்ரெண்டில் வந்து 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்தாலே ஹிட்டு தானே. ஓகே சார், கண்டிப்பா சார். இது நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் சார். எஸ். ஏன்னா இப்போ விக்ரம் படத்திலே கமல் சார் வந்து அதை ஏத்துக்கிட்டு தான் அவர் அதுல பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கருப்புலையுமே அதான் நடந்திருக்கு. ஹீரோஸோட இந்த மனநிலையை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? இந்த நியூ ட்ரெண்டா பார்க்கலாமா சார்? எல்லாருக்கும் இப்போ எல்லாருமே ஸ்கிரிப்ட் தான் ஜெயிக்கணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லை? ஓகே, முன்னே அதுதான். பட் அந்த ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு முன்வைக்கிற எல்லாருமே தான் எங்கே வரோம் எப்போ வரோம் அப்படிங்கிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க ஹீரோஸ். அதான் தட் சேஞ்ச் ஹாஸ் ஹேப்பன். அப்புறம் இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு கொஞ்சமா கூட இல்ல விஜயானி சாருக்கு. அது ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அது பண்ணுவாங்க. நான் இவர்கிட்ட சித்தார்த்திட்ட கதை சொல்கிறேன் சிவப்பு மஞ்சள் பற்றி. என்ன ரோல்லாம் சொல்லவே இல்லை. நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னாரு. கேட்டு முடித்த பிறகு இதில் நான் என்ன ரோல் அப்படின்னாங்க. அந்த டிராஃபிக் காப் அப்படின்னா எந்திரிச்சோன்னு கை கொடுத்து ஓகே தைரியம் இவ்வளோ நல்ல வேலை என்ன அந்த ஜிவிங்கிற அந்த ஜிவி இல்லை அப்போ ஜிவி அந்த கேரக்டர் அந்த யங் மேன் கேரக்டர் நீங்கள் சொல்லிவிடுவீங்களே. ஏன்னா எனக்கு இந்த கேரக்டர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நான் இதுதான் நான் பண்ணலை. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறவன் தன்னை மோல்டு பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கரெக்டாக இந்த இடத்துல வந்து கரெக்டான பிளேஸில் இருக்குது என்னோடய கேரக்டர் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் உதாரணமாக சிவப்பு மஞ்சள் பற்றியில் ஒரு டைலாக் ரொம்ப ஒரு ஐகானிக் டைலாக் இருக்கும். ஏன்னா பொண்ணுங்க பசங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் போட்டும்போது நாமளே ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பெருமையாக தான் பார்க்குறோம். ஆனால் எங்கள் ட்ரெஸ் போடும்போது மட்டும்தான் ஏன்டா அவங்களுக்கு வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது, அவ்வளோ கேவலமாடா நாங்கள்லாம் அப்படிம்பாங்க. இந்த டைலாக் சொன்ன உடனே சார் நான் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைலாகை நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் எந்த காரணத்துக்கும் எடிட்டில் இதில் எந்த காரணத்துக்கும் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் தான் நான் சைன் பண்ணுவேன் அப்படின்னாரு. லிட்ரலி சொன்னாருங்க இவர். இத்தனைக்கும் அந்த கிராஸ் கொஸ்டின் யார் இருக்குன்னா அவரை கிராஸ் கொஸ்டின் அவங்க அம்மாக்கா கொஸ்டின் பண்ணுறாங்க. அவரை தூக்கி பிடிக்கிற டைலாகே கிடையாது, அவரை கொஸ்டின் பண்ணுற டைலாக் அது. இதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இதை கண்டிப்பாக படத்தில் வேணும்னு சொல்கிறேன்னா ஹவு ப்ராட் மைண்டட் ஹீஸ். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரிஞ்சு இந்த டைலாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக், இந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான. அதே மாதிரி தான் 40 நிமிஷம் வந்தாலுமே நான் பவர்ஃபுல் தான்டா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஓகே. ஆனால் உங்களோட எழுத்துக்கள்ல பெண்களோட அந்த அந்த ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது இன்னும் பயங்கரமா பேசிட்டு இருக்கும். அதை பத்தின கேள்விகளும் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு நீங்க ஒரு பேர் வைக்கிறதுல நீங்க ஜாமோனா இருக்கீங்க சார். ஏன்னா மேடமுக்கு ஒரு பேர் வச்சிருந்தீங்க, எனக்கு தெரியும் சாவித்ரின்னு நினைக்கிறேன் சார். பார்வதி லைக் ஏதோ சாவித்ரி நேம் வச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இன்டர்வியூல நான் பார்த்திருந்தேன். சித்தார்த் அவர்களுக்கு வந்து சின்ன கமல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சின்ன கமல் சார் மாதிரி அவர் அப்படின்ட்டு. நான் இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த நிக்நேம்ஸ் வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மேடம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். இல்லை, இது வந்து படத்துலேயே ஒரு டைலாக வருது. ஓகே. அஜய் கேரக்டர் பார்த்து அம்மாவை பார்த்து கேட்பான். அஜய் வந்து இவருக்கு மகனாக நடிக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல கேட்குற அப்படி ஏன் இப்படி இந்த அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது ஏன் இப்படி உட்காந்து நடிக்கிற, நீ யார் சிவாஜியா இல்லை சாவித்திரியா அப்படிமா. ஓகே. உண்மையாலுமே படம் முடிஞ்சு வெளியே வரும்போது மக்கள் எல்லாரும் அட்லீஸ்ட் சாவித்ரி இல்லைனாலும் ஒரு சின்ன சாவித்ரிடா அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார், பயங்கரம். ஓகே. சரி, மருமகளுக்கு காவியாவோட நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப இயல்பாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. இது இப்படி ட்ராமாட்டிக்காக வேண்டாமே, சினிமாட்டிக்காக வேண்டாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக கொண்டு வரது ட்ரை பண்ணுவாங்க. இதில் இது வேண்டாம், இன்னும் கூட அவங்களுக்கு சினிமாட்டிக்காக இருக்கவே தெரியாது. ஓகே. இந்த ரீல்ஸ் என்ன சொல்கிறது, இப்படியெல்லாம் தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் இன்னும் தெரியாது. ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப வெரி ட்ரூத்ஃபுல் கேர்ள். சூப்பர் சார். அந்த நேம் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? லைக் வேற ஸ்டார் அந்த மாதிரி சின்ன கமல் அந்த மாதிரி சின்ன அசின் அவங்களோட ஃபேஸ் கட் எல்லாம் கொஞ்சம் அசின் மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் இந்த இதுல எல்லாம் பார்க்கும்போது.
இப்போ நீங்க சொல்லும்போது சின்ன அசைன் மாதிரி. எனக்கும் அப்படிதான் தெரியுது. டக்கு நீங்க சொன்ன உடனே ஆமா, ஈவன் சவுண்டு கூட பாருங்க ஒரு மாதிரி சாஃப்ட் ஸ்போக் அசைன் மாதிரி இருக்கும். அதாவது பெண்கள் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்றத நான் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு அந்த கிளைமேக்ஸ் அந்த நாக்கை வெட்டிக்கிறது இருக்குல்ல சார், அந்த பாயிண்ட்ல இருந்து யோசிக்கணும். ஏன்னா அவன் நினைச்சதான் உண்மை சொல்லியிருந்திருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன் சார் இப்படி ஒரு அது நிறைய இருந்ததுங்களா? நிறைய கிளைமேக்ஸ் ஏதாவது யோசிச்சிருந்தீங்களா? வேற கிளைமேக்ஸ் இருந்தது. நாக்கை கட் பண்ணிக்க போற வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடைசியா வந்து அந்த பிரகாஷ் ராஜ் டாக்டர் சொல்லுவாரு, இல்ல நான் வந்து நாக்கை மரத்து போற ஊசி தான் போட்டிருக்கேன், அதனால நாக்கை கட் பண்ணல வர ஒன்று அப்படின்னு சொல்லி ஹாப்பி கிளைமேக்ஸ் தான் வச்சுருந்தேன். ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் இப்படி நிஜமாகவே கட் பண்ணிக்கிட்டா இந்த படம் ரொம்ப நாளைக்கு பேசப்படும், இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் நின்றும், மனசை உலுக்கிடும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பண்ண கிளைமேக்ஸ் தான் அது. சரி, நீங்கள் படம் என்னதான் சினிமாங்கிறது என்ன, உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும். இந்த 100 சாமி படத்துல நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பாதிப்போட வெளியே வருவீங்க. அப்படி அந்த பாதிப்பு எனக்குள்ளே ஏற்படுத்தலாம், அந்த கிளைமேக்ஸ் ஏற்படுத்தலை அப்படின்னா அந்த படத்தை டச் பண்ணவே மாட்டேன். ஓகே. உண்மையாலுமே அது வந்து 100 பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, சிவப்பு மஞ்சள் பச்சையாக தான், இன்னும் கூட சிவப்பு மஞ்சள் பச்சையில் இன்னும் என்ன சொல்ல ஒரு ஸ்டன்னிங் கிளைமேக்ஸ் இருந்தது. அது somehow I missed that. ஓகே. to take. அது எடுத்திருந்தா இன்னும் கூட இந்த படம் அந்த வருஷனுடைய ஹிட் படத்தில் அதுவும் இருக்குது, 2019. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வச்சுருந்தோன்னா இன்னும் பவர்ஃபுல்லான, இன்னும் நிறைய நாள் ஓடி இருக்கும் அந்த படம். ஓகே. ஓகே. ஸோ அப்படி கிளைமேக்ஸுக்காகவே வைக்கிறது இல்லை, ஒரு கதையினுடைய எண்டு வந்து லாஸ்ட் 10 minutes பிச்சுட்டாடா அப்படின்னு அதுதான் லாஸ்ட் 20 minutes இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ அது அந்த கிளைமேக்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருக்கணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பேன். அந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இல்லை சார்? முதல் படத்தில் நான் அதை அப்படி வைக்கிறேன் பாருங்க, இது எவ்வளோ தூரம் ஒரு இம்பாக்ட் கிரியேட், இன்ன வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் லிவிங்ஸ்டனும் எதிர்பார்த்தா சார் நெகட்டிவாக இருக்க மாதிரி போயிடாதா சார் அப்படின்றது, அவங்களும் எந்த சஜஷனும் சொல்லல சார்? இல்லை, அந்த சஜஷன்ஸ்லாம் நாங்களே கேட்டுக்கிட்டு, யார் டீம் மட்டும் இல்லை, என்னுடைய டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, என் கூட அந்த டைமில் படம், அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிறேன், சொசைட்டியில் என்ன பேரும் நிறைய பேர் சொன்னாங்க, லாஸ்ட் வரைக்கும் ஒன்று திட்ட போகிறாங்க, சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குற நீ? நிஜமா இது எனக்கே விருப்பம் இல்லை, அதனால தான் நான் அவங்களை கூப்பிட்டு கேட்குறேன். எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இதுதான் கரெக்டான கிளைமேக்ஸ்ன்னு தெரியுது எனக்கு. ஓகே. இது தப்பு, சோஷியலி இட் இஸ் ராங். ஆனால் இந்த படம் இந்த கிளைமேக்ஸை கேட்குது, நான் இப்போ யாராக இருக்கணும் அப்படின்னு ஒரு 3 மாதம் போராட்டம், டிஸ்கஷன். அதுக்கப்புறம் என்ன தெளிவாக வந்து தெரிஞ்சது அப்படின்னா, நீ ஒரு கிரியேட்டராக இருந்தேன்னா அந்த கிரியேஷனுக்கு ஆனஸ்டாக இரு, இல்லாட்டினா கிரியேட்டராக இருக்காது, அந்த சப்ஜெக்டே எடுக்காது. நீ ஓகே ஒரு கிரியேட்டராக இருந்துட்டு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. தென் ஐ ஜஸ்ட் புட் தட். சார், உங்களுக்கு என்னைக்கா டைம் இருந்தால் இவங்களுக்குலாம் கிடைச்ச வாய்ப்பு எனக்கு ஒரு நாள் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து அப்படியே பூவில் வந்து அந்த பொண்ணு கடைசி அழுவாங்க, பார்வதி அழுவாங்க. அதையுமே அந்த பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு அவர் கிடைக்கலையன்றதுக்காக அந்த பெண் கண்கள் காண மாட்டாங்க, அவருக்கு வந்த லைஃப் சரியா அமையலையேன்னு. சரி, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க சார். இப்போ ஜென்ரேஷன் எல்லாருமே நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த லைஃப் என்ன அப்படின்ட்டு தான் போவாங்க. அந்த லைஃப் சரியாலேன்னு இந்த பெண் அழுவுறதுக்கு அது அவ்வளோ தூரம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் யோசிக்கலாம் சார். நீங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியோட ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய கேமராமேன், ஒரு பெரிய லிரிக் ரைட்டர் என்னை கூப்பிட்டு, தயவு செய்து ஃபஸ்ட்டு சாங், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருப்பாங்க, புருஷனும் பொண்டாட்டி யார் பூ மாறியும் அவன் ஹஸ்பண்டும் அந்த மளிகை கடை வச்சு 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க, ஓகே, அந்த சாங்கை எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற ஒரு பொண்ணு எதுக்கு வந்து தன்னுடைய மாமன் பையனை தன்னோட லவ்வை நினச்சி பார்க்கணும், அதனால் அது எடுத்துருங்க சார் அப்படின்னாங்க. நான் எடுக்கவே மாட்டேன். ப்ரொடியூசர் வந்து கம்பல் பண்ணார், நான் எடுக்க முடியாது, நீங்கள் எடுக்கிறேன்னு எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அதுதான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அந்த பொண்ணோட அழுகையில், டேய் நான் நல்லா தாண்டா இருக்கேன், இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தாண்டா இருக்கேன், இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ நல்லா இல்லாமல் போயிட்டேடா அப்படிங்கிற அழுகையில் அந்த செல்ஃப்லெஸ்னஸ் வேணும் அப்படின்னா அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்கிறது சொல்லணும். அந்த பொண்ணோட லைஃபே சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழுகையில் என்ன இருக்கணும், நானும் கேட்டு போயிட்டேன் நீயும் கேட்டு போயிட்டேன், என்னடா வாழ்க்கைன்னு ஆகிடும். அந்த அழுகைக்கு மீனிங் வந்து 2 பேர்த்துடைய என்ன சொல்கிறது ஸ்டேட்டஸும் இருக்கும்.
2 பேர்த்துட்டு நிலைமை நினைச்சு அழுகுற மாதிரி போயிடும். ஆனால் அந்த பொண்ணு ஹாப்பியான ஒரு ஒய்ஃப், அது ரொம்ப சந்தோஷமாக புருஷன்கிட்ட நான் நீங்கள் வரணும் சாயங்காலம் அப்படி சொல்லிட்டு வரும். அவ்வளோ செல்ஃப்லெஸ் சோல் அது. அதுக்கு மீனிங் வரணும்னா அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்கிறத காமிக்கணும். அப்போ தான் இப்போ நீங்கள் சொன்ன இது வந்து வரும். ஏன்னா அந்த தட்டா அந்த பாட்டு வந்து நாங்கள் ஜாலியாக இருக்குன்னு கொண்டாடினா கடைசியாக வைக்கும்போது வலியோடையும் அது கனெக்ட் ஆகும் அப்படின்றதுமே இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் நிறைய கிளைமேக்ஸ் இருக்குது. ஆனால் ரோஜா கூட்டத்தில் ஏன் சார் இவ்வளோ வச்ச சசி சார் அங்கே ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகிட்டாரு, எதனால அப்படின்றதுமே எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அது எதனால சார் 2 பேர்த்த சேர்த்து வச்சது? சரி, நான் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான கிளைமேக்ஸ் பண்ணுறதுக்கு தான் எப்பயுமே ஆல்வேஸ் ஓகே நினைப்பீங்களா? ஆல்வேஸ் பாசிட்டிவிட்டியை கொடுத்து அனுப்பணும்னு தான் நினைப்பேன் ஆல்வேஸ். பூவில் அது நடக்கலை அப்படி என்ன அப்படின்னா வந்து பூவுக்கு அதுதான் கிளைமேக்ஸ். அதை விட்ட வேற எந்த கிளைமேக்ஸும் வைக்க முடியாது. சரி, அந்த அழுகை மட்டும் தான் கிளைமேக்ஸ். அந்த அழுகையை ஷார்ட் ஸ்டோரியில் படித்து நானும் அழுதுனால தான் சினிமாவுக்கு வந்தேன் நான். இந்த அழுகையை சொல்லணும்டா அப்படின்னு. ஸோ அது அந்த அழுகை தான் ஒரு ஒரு என்ன சொல்ற பியூட்டிஃபுல் சோலுக்கான மீனிங், ஒரு பெர்சானிஃபிகேஷன் அது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் நீங்கள் கேட்ட ரோஜா கூட்டத்துக்கு அந்த ரூபோ நோட்டு மூலமாக அவங்க 2 பேரும் சேரணுங்கிறது தான். இதே மாதிரி 100 சாமி ரிலீஸுக்கு அப்புறம் ஓடிடிலாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டைம் கொடுங்க சார், நம்ம அதை நிறைய டிகோட் பண்ணணும். ஏன்னா இப்படி இவ்வளோ பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்துறதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. டிகோட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிற படம் தான் 100 சாமி. ஃபைன். ஏன்னா இப்போ சமீபத்தில் எனக்கு ஆர்ஜே பாலாஜி ஒரு விஷயங்கள் சொன்னார் சார், படம்ன்றதை என்டர்டெயின் பண்ணும். என் படத்தில் வந்து சின்ன சின்னதாக விஷயங்கள் டீகோட் பண்ணுறதா வராங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள். ஆனால் கண்டென்ட் ஓரியன்டாக இப்போ பரியரும் பெருமாள், இப்போ 100 சாமி, பிச்சைக்காரன், இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த கேரக்டர் ஏன் இந்த டைலாக் பேசுது தெரியுமா, இது ஏன் டிரெக்டர் வச்சாரு தெரியுங்களா சார், இது பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல சார், அது இப்போ சமீபத்தில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிகமாக இருக்கு. ஓகே, இந்த டிஸ்கஸ் பண்றது இந்த ரோல் ஏன் இப்போ நான் கேட்டேன்னா, அஜய் வந்து ஏன் அவங்க அம்மாவை பார்த்து அந்த 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 விஷயங்கள் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னொன்று விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு நாள்ன்றது 20 இயர்ஸுக்கு ஒன்று 40 இயர்ஸுக்கு ஒன்று அப்படின்ற அந்த இது விஷயங்கள். ஏன்னா இது நிறைய பேசணும். அதுதான் இப்போ இந்த சமீபத்தில் அதிகமாக இருக்கு. ஆனால் அதிகமாக இருக்கு. இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு இவ்வளோ பெரிய உலகத்தை எங்களுக்கு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். காலையில் கூட ஒரு நியூஸ் வந்து பார்க்கும் பொழுது, கதாநாயகர்கள் எனக்கு தேவையில்லை, எனக்கு கதை தான் கதாநாயகர்கள். அது 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 தொடர்ச்சியாக நிறைய இயக்குனர்கள் பெரிய விஷயமா பேச மாட்டாங்க சார். அந்த மாதிரி உள்ள வந்தவங்க தான் எல்லா இயக்குனர்களும் சம்டைம்ஸ். பட் அதில் என்னென்னா, அது நான் சொன்ன விஷயம் என்னென்னா, கதாநாயகர்களை வச்சு ஹீரோயிஸ்டோட பண்ணுறது தப்பே இல்லை. இப்போ எங்கிட்ட கதை இல்லை, ஹீரோயிஸ்டோட கதை இல்லைன்னு தான் நான் சொன்னேன். அது அப்படியே எப்படி டைவர்ட் ஆயிருக்கா சார்? ஏன்னா காலையில நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படிதான் ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். அதுதான் நான் எல்லாருமே கேட்குற மாதிரி கேட்குறேன் சார். நீங்களும் வந்து இவ்வளோ நேரம் நல்லா தாண்டா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்க வேணாம். ஒரு விஜய் சார், ஒரு அஜித் சார், சார் ஒரு மாஸ் கமர்ஷியல் அந்த மாதிரியான உலகத்துக்குள்ளார சசி சார் உங்களுக்கு நீங்க நினைச்சா அது உருவாக்க முடியும். சசி சார் அந்த விஷயம் அந்த ஜோனுக்கு போகாமல் இருக்கிறது என்னுடைய தப்பு தான். நான் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த 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 அவங்களுக்கான ஒரு ஜோனில் நான் ஒர்க் பண்ணும்போது நானும் இருக்கணும், அவங்களும் இருக்கணும். கரெக்ட். அதை தான் அவங்களே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மிடில் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி கிடைக்கிறப்ப தட் மேஜிக் வில் ஹேப்பன். ஃபைன் சார். எங்களுக்கு என்னன்னா ரெக்வஸ்டாக தான் சார் வைக்கிறோம். வேணா சார், இந்த உலகமே நல்லா இருக்கு, இந்த உங்க உலகத்துல நாங்கள் வந்துடுறோம் சார், எங்க உலகத்துக்குள்ளே தயவு செஞ்சு. ஏன்னா இந்த கிராமத்துல இந்த ஒரு கேரக்டர் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இந்த படத்துல 100 சாமியில ஹீரோவும் ஹீரோயினுக்குள்ள ஒரு உலகம் இருக்குடா, அந்த கதாபாத்திரத்தோட டிராவல் ஆகுறாங்கன்னா நாங்கள் ஆயிரும் சார். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குற மாஸ் கமர்ஷியல் நீங்க கொடுப்பீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த உலகம் பண்ணக்கூடிய ரொம்ப ரேரான இயக்குநர்ல நீங்க இருக்கீங்க. மேடம் சொன்னாங்க ஃபீமேலுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எவ்வளவு தூரம் சொன்னாங்களே சார். எனக்கு தெரிஞ்சு இதில் அதெல்லாம் இருக்கு. ஒரு அறம், அதுக்கப்புறம் காப்பே ரணசிங்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 100 சாமி இணையதுன்ற மாற்று கருத்தே இல்லை. இந்த மாதிரி எத்தனை இன்னும் பெண்கள் முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரங்களாக அமைஞ்ச ஒரு கதைகள் எத்தனை இருக்கு சார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. டு பி ஆனஸ்ட், ஹோல் ஹார்ட்டட்லி நான் லைக் பண்ணுறது என்னென்னா, நான் ஐ விஷ் டு மேக் ஒன்லி மூவிஸ் பேஸ்ட் ஆன் விமன் சென்ட்ரிக். அவங்கள பற்றி மட்டுமே படம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஓகே, ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி பிராண்டட். பிராண்ட் ஆகிடுவேன். ஓகே, அப்புறம் எனக்கும் வந்து என்னடா வேறு இடத்துக்கு போகலாமே. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 4 படம் வரைக்கும் அப் டு பூ வரைக்குமே எனக்கு என்னடா லவ்வை தவிர வேறு ஒன்றுமே இல்லையா, போர் அடிக்கிற அந்த லவ் தூக்கிரி. 5 போனேன், அப்புறம் பிச்சைக்கார போனேன், சிறப்பு மேனட, இதை மாற்றிட்டேன். அன்லஸ் ஐ சேஞ்ச் மை கலர்
நான் மறுபடியும் சரி இவன் இப்படிப்பட்ட படம் தான் அப்படின்னு ஆகிடும். ஸோ அதை உடைக்கிறதுக்காக தான் நான் இது பண்ணிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து கண்டினியூஸாக என்னால் பெண்களை எனக்கு இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது 100 கோடி வானவில். அது முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த படம் ரிலீஸ் ஆகும், அதுவும் ஒரு பெண்ணை பற்றிய படம் தான். ஸோ எகெயின் மறுபடியும் ஒரு பெண்ணை பற்றிய படம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் என்னுடைய கரியருக்கு வந்து கிராஃப்க்கு வந்து ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக அடுத்து ஒரு ஹீரோ வச்சு தான் படம் பண்ணுறது. ஓகே, ஏன்னா சக்தி சொன்னார் நான் சிக்னல் நிற்கும் பொழுது சார் அந்த சிக்னல் டிராஃபிக் அந்த சிக்னல்லாம் பார்க்கும்பொழுது சார் தான் எனக்கு ஞாபகம் வருவாங்கன்னு. எனக்கு என்னன்னா அந்த டைட்டில் எல்லாமே சிக்னலில் இருந்தது பற்றி தான் யோசிப்பீங்களா சார்? ஒரு சிக்னல் இருந்து தான் அந்த படத்தோட டைட்டில்லாம் உருவாக தான் நினைக்கிறேன் சார். ரோஜா கூட்டம் கடைகள் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு பிச்சைக்காரன் அப்படின்றதுமே அந்த சிக்னல் இருந்து எடுக்கப்படுது. சிவப்பு மஞ்சள் பச்சையும் அங்கிருந்து உருவாக்க முடியும். இந்த மாதிரி இப்போ 100 சாமி அப்படின்னா இப்போ ஒரு 10 ரூபாய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சார் சாமி சார் நீங்கள் 100 சாமி லைக் இந்த மாதிரி எல்லா டைட்டில்ஸும் சிக்னல்ல இருந்த மாதிரி யோசிச்சது உண்டா சார் அப்படின்னு? சும்மா சார் அது எல்லாமே கிரீன் சிக்னலா தானே அமைஞ்சிருக்கு. ஓகே, எங்கிருந்து வேணா யோசிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அது கிரீன் சிக்னலாக மாறணும். ஃபைன். அதான் சார் மீண்டும் சொல்கிறேன், 100 சாமி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேச நிறைய இருக்குது. இந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் எவ்வளோ அழுத்தமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஏன்னா சசி சார் இருக்காரு. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு இந்த உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இன்னும் படம் பார்த்ததுக்கப்புறம் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் வரும். சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார்.